மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மயிலாடுதுறை, தரங்கம்பாடி மற்றும் சீர்காழி ஆகிய தாலுகா பகுதியில் இருந்து வந்திருந்த விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு 40 ரூபாய் பணம் கேட்பதாகவும், கொடுக்கவில்லை என்பதால் நெல் மூட்டைகள் அப்படியே உள்ளதாகவும் தங்கள் குறைகளை மனுக்களாக வழங்கினர். பின்னர் இது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் மங்கைநல்லூரில் திமுக சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் தமிழகத்தில் திமுக ஆட்சியின் சாதனைகள் மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் புகழுரைகளை பேச ஆரம்பித்தார். இதனால் கடுப்பான பெண்கள் வரிசையாக அங்கிருந்து வெளியேறினர். திமுக நிர்வாகிகள் எவ்வளவோ வேண்டுகோள் விடுத்தும் எதுவும் பலனளிக்காத நிலையில் காலி சேர்களை பார்த்து உரையாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு திருச்சி சிவா தள்ளப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் மேலாத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் பொன்னையன் மகள் தையல் நாயகி. இவர் மணல்மேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த 2 வருடங்களாக செவிலியராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் வீட்டில் இருந்து கொண்டு சென்ற இரவு உணவை சாப்பிட்ட தையல் நாயகி 9 மணியளவில் ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தையல் நாயகியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்த சுகாதார நிலைய அலுவலர்கள் அவரை மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர். மேலும் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தையல் நாயகி ஏற்கனவே உயிரிழந்ததாக கூறினர். இது தொடர்பாக காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க அவரது பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சூரக்காடு பகுதியில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தி கடல்வாழ் உயிரின ஆராய்ச்சி மையத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றியவர் ராஜேந்திரன். இவர் சீர்காழி VNS நகரில் குடும்பத்தினருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் நடைபயிற்சிக்காக சட்டநாதபுரம் உப்பனாற்றின் பாலத்தில் ராஜேந்திரன் நடந்து செல்லும் போது பின்னால் வந்த மண் ஏற்றி செல்லும் லாரி அவர் மீது மோதியது. இதில் உடல் முழுவதுமாக சிதைந்து ராஜேந்திரன் உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.